ஸ்கூலுக்கு கட் அடிச்சிட்டு ஊரு சுத்தணும்ன்ற நினைப்பே மறக்கணும். இந்தாங்க முதல்ல தண்ணியை குடிங்க. அத்தை, ஏத்தே இந்த வயசான காலத்துல இவ்வளவு கோபப்படுறீங்க? பின்ன என்னம்மா பின்ன, இவனா தான் போயிருக்கான்னு பார்த்தா அந்த சிட்டுவோட மகன் தான் இவனோட மனசை கலைச்சு கூட்டு போயிருக்கான். அவன் பேச்ச கேட்டு இவனும் ஸ்கூலுக்கு கட்ட போட்டுட்டு ஊரு சுத்திட்டு வருது. சின்ன பிள்ளை தானேன்னு கண்டிக்காம விட்டுட்டோன்னு வையேன், நாளைக்கு தருதலையா தான் வளர்ந்து நிப்பான். அப்புறம் பாக்குற நாள் நாய்ங்க எல்லாம் என்ன பேசும், தாய் இல்லாத பிள்ளை எப்படி வளரும், இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பேசுவாங்க. நாமெல்லாம் இருக்கும்போது அந்த பிள்ளை தப்பான வழியில போக விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? இருக்கலாமா நம்ம அப்படி? சரிங்க தேய், பானை என்ன பண்ணீங்க? ஃபேன்ல கட்டி அந்த இடத்துல தொங்க விட்டுட்டு வந்திருக்கேன். அத்தே, என்னத்த சொல்றீங்க? ஃபேன்ல கட்டி தொங்க விட்டீங்களா? ஆமா பின்ன, இந்த வயசுல இந்த வேலை பாக்குறான்னா இவர் என்ன சும்மா 2 தட்டு தட்டிட்டு விட முடியுமா? எப்ப பார்த்தாலும் சேட்டை. இந்த லட்சுமி கடந்து அடிச்சுக்கிட்டே கிடப்பா அவனை. அப்ப எல்லாம் நான் இவளதான் திட்டிக்கிட்டே இருப்பேன். சின்ன பிள்ளை அப்படிதான் இருக்கும், அடிக்காத அடிக்காதேன்னு. இவன் திருந்துவான்னு பார்த்தா மேலும் மேலும் பெரிய பெரிய தப்பா தானே பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். இவனை என்ன பண்றது? எனக்கே பார்க்கும்போது அவ்வளவு கோவம் வருது அந்த நேரத்துக்கு. என்னடி சொன்ன ஊதா மண்டை? என்னோட வயசு என்ன, உன்னோட வயசு என்ன, இந்த ஊருக்குள்ள எனக்கு இருக்கிற மரியாதை என்ன? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சி என்னையே அடியே பத்திரகாளின்னு கூப்பிடுவ? உனக்கு எவ்வளவு திமிருடி? அக்கா சிட்டக்கா, என்னக்கா நீங்க வயசு கூட மரியாதை கொடுக்காம வீடு நுழைஞ்சு பேர் விட்டு கூப்பிடுறீங்க? அப்படி அவங்க என்னக்கா தப்பு பண்ணாங்க? என்ன தப்பு பண்ணாலா? என் மவனை இழுத்து போட்டு அடிச்சிருக்கா. என் பிள்ளைய நான் அடிப்பேன், கண்டிப்பேன், என்ன வேணாலும் செய்வேன். அதுக்காக என் பிள்ளைய அடுத்தவங்க எடுத்து போட்டு அடிச்சது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் அந்த அளவுக்கு அரக்கி கிடையாது. என் பிள்ளை தப்பு பண்ணியிருந்தா என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். மாமியா எப்படி கை வச்சா? அத்தை, நீங்க எதுக்காக அவங்க பிள்ளைய அடிச்சீங்க? நம்ம பிள்ளை தப்பு பண்ணிச்சுன்னா நம்ம பிள்ளைய கண்டிக்கிறதோட நிறுத்திக்க வேண்டியது தானே. எதுக்கு அவங்க பிள்ளைய நீங்க அடிச்சீங்க? இன்னைக்கு இவன் இந்த நேரத்துக்கு ஸ்கூலை கட்டடிச்சுட்டு ஊர் சுத்திட்டு வர்றதுக்கு முக்கிய காரணமே இவளோட மகன் தான். அவனே சொன்னானே, பத்திரகாளி பாட்டி, சுபினுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் தான் அவனை கூட்டிட்டு போனேன், அவனை அடிக்காதீங்க பாட்டின்னு சிபாரிசு வேற இதுல. சரிங்க, அத அவங்க பெத்தவங்க கிட்ட நீங்க சொல்லிருக்க வேண்டியதானே. அதுக்காக நாம அடுத்தவங்க பிள்ளை மேல கை வைக்கிறது தப்பு தானே. ஏன் அப்படி பண்ணீங்க? அட என்னம்மா நீ அவளுக்கு பறிஞ்சு பேசிட்டு வந்துட்டு இருக்க? அத்த அப்படி இல்ல, நீ முதல்ல நகரு, நீ நகரு, தள்ளி எட்ட தலை, நான் பேசிக்கிறேன் அவகிட்ட. என்ன பத்திரகாளி அம்மா, ஏதோ உங்க பேரன் ரொம்ப யோகியா மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் உங்க பேரன் தப்பே பண்ணது இல்லையா? என் பையன் தான் அதிசயமா தப்பு பண்ணிட்டானா? என் பேரனை உன் புள்ள கூட சேர்க்காதடி. என் பேரன் வீட்டுக்குள்ள ஏதோ சின்ன சின்ன சேட்டை செய்வான், அவ்வளவுதானே தவிர இந்த மாதிரி ஸ்கூலை கட்டடிச்சுட்டு ஊர் திரியிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது. நாங்க அந்த அளவுக்கு அந்த பையனை வளர்த்தும் வைக்கல. ஓ, அப்ப என் வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றீங்களா? ஆமாண்டி, அதுல என்ன சந்தேகம் உனக்கு? அதனாலதான் இவன் கேட்டதும் இல்லாம கூட 2 பிள்ளைங்களை சேர்த்துக்கிட்டு போய் ஊர் சுத்திட்டு வருது. அத்த சண்டை போடாதீங்க, வாங்கத்த, எதுவும் இருந்தாலும் பொறுமையா பேசி தீர்த்துக்கலாம், வாங்கத்த. அட கைய விட்டு எட்ட போடி நீ. நீ தள்ளி போ பழனி, நானா உன் மாமியாரான்றதை நான் பாத்துறேன் இன்னைக்கு. அதுக்காக நீங்களும் பெருசு பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களேக்கா. உங்க அம்மாவா இருந்தா, உங்க அம்மா வயசுல தானே இவங்க இருக்காங்க, உங்க அம்மா உங்க பிள்ளைய கண்டிச்சிருந்தா நீங்க விட்டுருக்க மாட்டீங்களா? நீ தள்ளி போ பழனி, நான் பாத்துக்கிறேன், நீ எட்ட போ. வந்து என்னையே அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவடி இவடின்னு பேசிட்டு இருக்க. யாரு முடியடி எட்டி பிடிச்சா? ஏன் முடியவா எட்டி பிடிச்சா? இப்ப பாருடி உன்னை என்ன பண்றேன்னு. அம்மா மண்டை போச்சே, இடுப்பெலும்ப முறிச்சிட்டாளே பாவி. யாருகிட்ட ஏதோ தெரியாம கைய வச்சுட்டேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா ஏன் முடியவே இழுத்து பிடிச்சிட்டு என்கிட்ட மல்லுக்கு வந்துட்டு இருக்க. அக்கா, என்னக்கா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? எதுக்காக இப்படியா ஒரு வயசானவங்களை எட்டி உதைப்பீங்க? நீ பேசாம போமா அங்கிட்டு. இவகிட்டலாம் இப்படிதான் நடந்துக்கணும். தான்ற அகங்காரம் உள்ளவளுக்கெல்லாம் இப்படிதான் பதிலடி கொடுக்கணும். ஊர்லயே நாம தான் பெரிய ஆளுன்னு நினைப்பு இவளுக்கு. இனி என் மரியாதை என்ன, என் பவுசு என்னன்னு வெளியே வந்து பேசிட்டு திரிஞ்ச நடக்கிறதே அவ்வளவுதான். அத்த ஏந்திரிங்க, அத்த பொறுமையா ஏந்திரிங்க. தலை ரொம்ப அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேம்மா. தலை ரொம்ப பாரமா இருக்கு. முதல்ல நீங்க மேல வந்து உட்காருங்க அத்த. வாங்க, கொஞ்சம் பொறுமையா எழுந்து வாங்க. என்னத்த நீங்க எதுக்காக அவங்க கிட்ட அவ்வளோ கோவப்பட்டீங்க? இதுக்கு முன்னாடி அவங்க உங்ககிட்ட இந்த மாதிரி எதுவும் கோவப்பட்டு பேசியிருக்காங்களா? இல்லைம்மா, இது வரைக்கும் அவகிட்ட கோவப்பட்டு பேசினதில்லை. பின்ன ஏன் அவங்க கிட்ட இவ்வளவு கோவமாக நடந்துக்கிட்டீங்க?
அவங்க ஏதோ பெத்த பிள்ளைய அடிச்சிட்டீங்கன்ற கோவத்துல வந்து பேசியிருக்காங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசியிருந்தா இந்த இடத்துல இவ்வளோ சண்டை வந்திருக்கவே வந்திருக்காதே. நீங்க அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளை மேல அவங்க கையை வச்சிருந்தா நாம அமைதியா இருந்திருப்போமா? நாமளும் இப்படி தானத்தை கோவப்பட்டிருப்போம். அப்ப அவங்க கோவப்பட்டதுல தப்பு இல்லையே. இல்லம்மா, இந்த தெருவுக்குள்ள எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அவ அந்த மரியாதையே இல்லாம வந்து கோவப்பட்டு பேசுறாளே, இந்த எண்ணம் ரொம்ப தப்பத்த. மற்றவங்க நம்ம கிட்ட வந்து கோவப்பட்டு பேசுறதுனால நமக்கான மரியாதை என்னைக்கும் குறைஞ்சு போகவே போகாது. நமக்கான மரியாதையை நாம கேட்டு வாங்கக்கூடாதத்த. கேட்டு வாங்கினா அது மரியாதையே இல்லை. நமக்கான மரியாதைன்றது கேட்காமலே மற்றவங்க நமக்கு கொடுக்கணும். நீங்க எந்த இடத்துலையும் உங்க பொறுமையை இழக்காதீங்க. நாம செய்யற விஷயங்கள்ல நியாயமான முறையில நடந்துக்குவோம். நம்ம கடமையை தவறாம நாம செஞ்சுட்டு போவோம். நமக்கான மரியாதை அது தன்னால கிடைக்கும். இனி யார்கிட்டயோ நான் யார் தெரியுமா, என் மரியாதை என்னன்னு தெரியுமா அப்படின்னு தயவு செய்து பெருமை பேசவே பேசாதீங்க. அத்தே, நான் ஒன்று சொல்லுவேன், கோபப்படாம செய்வீங்களா? சொல்லுமா. எனக்கு ஒன்று தோணுது, சொன்னா நீங்க கோவப்படக்கூடாது. கோவப்பட்டு பேசிதான் இப்போ இந்த நிலைமையில உட்காந்துருக்கேன். திரும்பவும் கோவப்பட போறேனா? சொல்லு. இல்லத்த, எனக்கு என்னவோ நீங்க சிட்டாக்கா கிட்ட போயிட்டு ஒரு சாரி கேட்டு வைக்கலான்னு தோணுது. இது வரைக்கும் அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சண்டை சச்சரவும் வந்ததில்லை. அப்படி இருக்கும்போது இதனால அவங்களோட வந்து நீங்க விரோதத்தை வளர்த்துக்கணுமான்னு தோணுதத்த. நீ சொல்றது சரிதாம்மா. நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் இதை தான் நினைச்சேன். தேவையில்லாம கோவப்பட்டுட்டேன் அவகிட்ட. நானே அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னத்த சொல்றீங்க? நீங்க சிட்டக்கா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சீங்களா? நீங்க இப்படி நினைச்சது எனக்கு ஆச்சரியமா இருக்கத்த. நீ ஆச்சரியப்படுறதுல குறை சொல்ல எதுவும் இல்லை. இவ்வளவு நாளா நான் அப்படித்தானே இருந்தேன். நான் தான் இந்த தெருவிலே பெரிய ஆளுன்னு. சரிம்மா, நான் இப்பவே போயிட்டு சிட்டுவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். இப்பவே வா அத்தை, நைட் ஆயிடுச்சு அத்தை, காலையில போயிட்டு பேசிக்கலாம். இல்லம்மா, எனக்கு ஏதோ மனசு உறுத்தலா இருக்கு. நான் உடனே போயிட்டு அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை, அப்ப வாங்க நாம 2 பேருமே போயிட்டு வந்துடலாம். நீங்க தனியா இந்த நேரத்துல வெளியே போக வேணாம். சரிம்மா, வா போயிட்டு வரலாம். அட கடவுளே, வயத்துக்குள்ள ஒரு மூட்டையவே கட்டி திணிச்ச மாதிரி இருக்கே. நானும் புரண்டு புரண்டு படுத்து பாக்குறேன். எப்படி படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு சாப்பாடு மீதமாயிருச்சேன்னு சாப்பிட்டு தொலைச்சிட்டேன். இப்பதான் தோணுது, அந்த சாப்பாடு காலைல வீணா போய் எடுத்தே கொட்டிருக்கலாம் போல. இதுக்குத்தான் சொன்னாங்க போல, வாயை கட்டணும் வாயை கட்டணும்னு. அப்ப புரியல. இப்ப அனுபவிக்கும் போது தானே தெரியுது எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு. அட கடவுளே, இன்னைக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே வராம சிவராத்திரியாவே முடிஞ்சிருமோ? அல்லிராணி, அல்லிராணி, இந்த நேரத்துல யாரு வந்து கதவு தட்டுறது? அதுவும் நம்ம சிட்டக்கா குரல் மாதிரி கேக்குது. அக்கா சிட்டக்கா, என்னக்கா இந்த நேரத்துல எங்க வந்திருக்கீங்க? நீங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க. அச்சோ அக்கா, என்னாச்சு? நீங்க பத்ரகாளி வீட்டுக்கு தானே போனீங்க? இப்ப ஏன் அழுதுட்டு வந்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்க்கா, அதுவும் இந்த நேரத்துல? பத்ரகாளி வீட்டுக்கு போய் வந்ததெல்லாம் அடுத்த விஷயம் அல்லிராணி. இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் சோட்டு வீட்டுக்கே வரல அல்லிராணி. என்னக்கா சொல்றீங்க? இன்னமும் சோட்டு வீட்டுக்கு வரலையா? எனக்கு இப்ப என்ன பண்றது? யார்கிட்ட போய் உதவி கேட்கறதுன்னு கூட புரியல. எனக்கு உன்னை விட்டா இங்க நல்லா தெரிஞ்சவங்க யார் இருக்கா சொல்லு. அதான் உன்கிட்ட வந்தேன். அக்கா, இதுக்கப்புறமா நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. வாங்க, நமக்கு தெரிஞ்ச இடம் எல்லாத்துலயும் போய் தேடி பார்ப்போம் வாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடமும் தேடிட்டு தான் அலிராணி வந்திருக்கேன். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னே புரியல. அக்கா, அந்த பசங்க எங்கெங்க போய் விளையாடுவாங்கன்றது உங்களை விட எனக்கு தான் நல்லா தெரியும். வாங்க, நாம போய் தேடலாம். கண்டிப்பா கிடைச்சிருவான். மனசை தளர விடாதீங்க அக்கா. கண்டிப்பா கிடைச்சிருவான். நம்பிக்கையா வாங்க போலாம். சரி வா அலிராணி, போலாம். சோட்டு, நான் என்னதான் பண்ணுவேன் கடவுளே? இதுக்கு மேலேயே இவனை நான் எங்க தான் தேடி அலைவேன்? அழாதீங்கக்கா, கண்டிப்பா கிடைச்சிருவான். பாருங்க, வீட்டுக்கு போகும்போது நம்ம சோட்டோட தான் போறோம். விக்கி, அப்பா விக்கி, எங்கடா போன? அக்கா, அந்த குரலை கேட்டீங்களா? இந்த குரல் அந்த விக்கியோட தாத்தா குரல் தானே? அட ஆமாக்கா, அதோ வந்துட்டு இருக்காரு பாருங்க.
அட, நீங்க என்னம்மா இந்த ராத்திரியில வெளிய? என்னோட பையனும் இன்னும் வீட்டுக்கு வரலங்க. ஓ, அப்ப உங்க பையனும் என்னோட பேரனும் தான் ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு ஊர் சுத்த போயிருக்காங்களா? சித்தப்பு, உங்க 2 வீட்டு பிள்ளைக மட்டும் இல்ல, பத்திரகாளி அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட பேரனும் தான். அப்படியா? இல்லையே, நான் வரும்போது பார்த்தனே, பத்ரகாளி அவங்களோட பேரன் வீட்ல தானே இருந்தான். இவங்க 3 பேரும் தான் சித்தப்பு வீட்டுக்கு வந்திருக்காங்க. பத்திரகாளி பாட்டி இவங்க 3 பேரையும் அடிச்சு கண்டிச்சிருக்காங்க இந்த மாதிரி பண்ணலாமான்னு. இந்த பசங்க அங்க அடி வாங்கினது இல்லாம நம்ம வீட்லயும் போய் அடி வாங்கணுமே, நம்ம வீட்லயும் அடிப்பாங்களேன்ற பயத்துல தான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க. தேடுனா கிடைச்சிருவாங்க, பயப்படாதீங்க, வாங்க போய் தேடி பார்க்கலாம். ஓஹோ, அப்படியா சங்கதி? செல்லமாவே வளர்த்துட்டம்மா, மேல கைய வைக்க மனசு வரமாட்டேங்குது. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா பத்ரகாளி அம்மாட்ட சொல்லி இன்னும் 2 போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். அட என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நம்ம வீட்டு பிள்ளைங்க மேல அடுத்தவங்க கைய வைக்கிறதா? ஆமா, நம்ம பிள்ளைங்க எந்த தப்பும் பண்ணாம இருந்து மேல கை வச்சாங்கன்னா அது எதிர்த்து கேட்க வேண்டியதுதான். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. தப்பு பண்ற பிள்ளைங்கள நம்ம கண்டிக்க முடியாத சமயங்கள்ல அடுத்தவங்க கண்டிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லம்மா. வீட்டுக்கு அடங்காத பிள்ளை ஊருக்காவது அடங்கிதானே ஆகணும். அப்படியாவது திருந்தி நல்லபடியா வாழ்ந்தா சந்தோஷம் தானே. இதுல சண்டை போடுறதுக்கு என்னம்மா இருக்கு? ச்சே, நாம தான் நம்ம பிள்ளைய அடிச்சிட்டாங்களேன்ற கோவத்துல என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம அவங்க வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம மேல கைய வச்சிட்டோமே. கோவமா பேசினதோட நிறுத்திருக்கலாம். அவங்க மேல கைய வச்சது ரொம்ப தப்பு. முதல்ல பிள்ளைய தேடி கண்டுபிடிப்போம். காலையில விடியறதுக்குள்ள பத்திரகாளி அக்காட்ட போய் மன்னிப்பு கேட்டுறணும். சரிங்க, நாம பேசிட்டே இருந்தா இருக்க இன்னும் நேரம் ஆகிட்டே இருக்கும். வாங்க போய் தேடி பார்க்கலாம். நீங்க அந்த பக்கம் ஃபுல்லா தேடிட்டீங்களா? அந்த பக்கம் எல்லாம் நான் பாத்துட்டேம்மா, அந்த பக்கம் யாரும் இல்ல. அக்கா, எனக்கு ஒரு இடம் தோணுது, கண்டிப்பா அவங்க அங்கதான்க்கா இருக்கணும், வாங்க போலாம். என்னடி சொல்ற? எந்த இடம்? அதான்க்கா, அந்த காட்டுக்குள்ள இருக்கிற கேம்ப் கிட்ட தான் இருப்பாங்களோன்னு தோணுது. நாம தேடாத இடம் அது ஒண்ணுதான். வாங்க போய் தேடி பார்க்கலாம். அட, நம்ம பத்திரகாளி பாட்டி. என்ன பத்ரகாளி, இந்த நேரத்துல மருமகளோட இங்க வந்து நிக்கிற? உன் பேரன் தான் வீட்டுல இருக்கான் போலயே. பேரன் வீட்ல இருக்கான் செல்வராசு. நான் சிட்டுவை தேடி வந்தேன். ஐயையோ, ஏதோ கோவத்துல கண்ணுமுன்னு தெரியாம அடிச்சிட்டோம். இவங்க இந்த பிரச்சனையை விட மாட்டாங்க போலயே. சிட்டு, உன்னை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன். பையன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு நீ தேடிக்கிட்டு அலையிறதா சொன்னாங்க. அதான் சரி நாமளும் தேடி பார்க்கலாமேன்னு வந்துட்டேன். நான் உன்கிட்ட அவ்வளோ கோவமா பேசியிருக்க கூடாது சிட்டு. என்னை மன்னிச்சிடு. என்ன சாச்சா, என்னக்கா நீங்க நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? நான் தான் ஏதோ கோவத்துல புத்தி பேதலிச்சு போய் அப்படி நடந்துக்கிட்டேன். நீங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க. மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான்க்கா, நீங்க இல்ல. நீங்க தப்பே பண்ணியிருந்தாலும் உங்க வயசுக்காவது மரியாதை கொடுத்து நான் பொறுமையா போய் இருந்திருக்கணும். நான் அப்படியா பண்ணேன்? அப்படிலாம் நினைக்காத சிட்டு. உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட உன்ன மாதிரி தான் கோவப்பட்டிருப்பேன். ம், பத்திரகாளி பாட்டியா இது? என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே. ஐயையோ, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே. பத்திரகாளி பாட்டி இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசுறத முதல் முறையா பாக்குறேன். சரி சரி சிட்டு, நாம என்ன பேசியிருந்தாலும் இதுக்கு மேல காலையில பேசிக்கலாம். முதல்ல இந்த பிள்ளைங்க இருட்டுல எங்க பயந்து நடுங்கி இருக்குன்னு தெரியலையே. முதல்ல அதை கண்டுபிடிப்போம் வாங்க. அக்கா, இங்க வாங்க, எல்லாரும் இங்க வாங்கல. அச்சச்சோ, இந்த ராத்திரியிலே நாம எங்க இருக்கோம்னு தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டாங்கடா. போச்சு, முன்னாடியே போயிருந்தாலும் கொஞ்சமா அடிச்சிருப்பாங்க. விடிஞ்சு போனா அடிக்க மாட்டாங்கடான்னு சொல்லி என்ன இங்க இழுத்துட்டு வந்து போச்சு. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய் சோட்டு, டேய் எனக்கே கை கல்லாம் உதறுதுடா. விக்கி, டேய், இங்கதான் இருக்கியாடா? உனக்கு எங்கெங்கெல்லாம் தேடுறது? ஏண்டா, வர்றவன் நேரா வீட்டுக்கு வரணும் இல்லாம இந்த ராத்திரியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க? உனக்கு என்ன தைரியம்டா இப்படி பண்றதுக்கு? சோட்டு, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? உன்னை நான் எவ்வளவுதான் அடிக்கிறது, எவ்வளவுதான் கண்டிச்சு பாக்குறது? மேலும் மேலும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? சிட்டு, இப்ப எதுவும் பேச வேணாம். பிள்ளைங்களை கூட்டிட்டு முதல்ல வீட்டுல போயிட்டு சாப்பாடு கொடுத்து பிள்ளைங்களை தூங்க வைங்க. வீட்டுக்கு வந்தா அடிப்போன்ற பயத்துல தானே இப்படி இருட்டுல வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்பவும் நாம அடிக்க செஞ்சோன்னு வை. அடுத்த முறை ஏதாவது தப்பு பண்ணிட்டாலும் கூட எப்ப போனாலும் வீட்டுல அடிக்க தான் போறாங்க அப்படின்ற பயத்துல திரும்பவும் இவங்க இதே தப்பதான் செய்வாங்க. எதுவும் பேசாம பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு போங்கம்மா. டேய் விக்கி, என்னடா இது ஆச்சரியமா இருக்கு? பத்திரகாளி பாட்டியா இது? நம்மள வச்சு வெளு வெளுன்னு வெளுத்துப்பிட்டு
இப்ப பாத்தியா எப்படி பேசுறாங்கன்னு? என்னவோடா ஒரு வழியா தப்பிச்சோம் அடியில இருந்து. சோட்டு வா வீட்டுக்கு போலாம், எழுந்துரு. விக்கி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா. இதுக்கு மேல இங்கெல்லாம் இருக்க கூடாது. வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போலாம்.